அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்றும் உரியர் பிறருக்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே, ஆசிய யோகம் பார்க்க போகிறோம். இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே டென்னிஸ் இதில் பிரியர்கள். ஆசையாக பார்ப்பாங்க, விளையாடுவாங்க. அவங்களுக்கு வயசாச்சு, ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக டென்னிஸ் ஆடுவாங்க. அப்போ வயது முதிர்ந்தது, முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்தாங்க. அதுவும் பக்கத்து அறையாக கிடச்சிருச்சு. அப்போது டிவியில் அந்த டென்னிஸ் விளையாட்டை பார்த்து நல்லா மகிழ்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நம்ம ரெண்டு பேரில் யார் முதல்ல இறந்தாலும் மேலே சொர்க்கத்துக்கு போய் அங்கே டென்னிஸ் விளையாட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரின்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் விளையாட்டு டிவியில் ஒரு போட்டி நடந்தது. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் இவங்களுக்கு பிரியமான குழு தோக்குற மாதிரி வந்துச்சு. தோக்குற மாதிரி அப்படியே வெற்றி அடைஞ்சிருச்சு. அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரின்னு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஒரு ஆள் இரவு அப்படியே உறக்கத்தோடைய இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே அப்புறம் இன்னும் ஒரு ஆள் இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த ஆளுக்கும் நைட்டு அவர் பேசுகிறது கேட்குது. அந்த செத்தவர் பேசுகிறது கேட்குது. அட, நம்ம ஃப்ரெண்டு நீயா அப்படின்னு கேட்காரு. ஆமாம், நான் தான் அப்படி சொல்லிவிட்டு, சொர்க்கத்துக்கு போனீங்க, அங்கே இது இருக்கா, டென்னிஸ் விளையாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஃப்ரெண்டு நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஆமாம் இருக்குது, உனக்கு சொல்கிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று நல்லது ஒன்று கெட்டது, எதை முதல்ல சொல்லணும்னு கேட்டார். நல்லதே சொல்லு அப்படின்ன உடனே அங்கே சொர்க்கத்தில் டென்னிஸ் விளையாட்டு இருக்குது. அப்போ கெட்டதை சொல்லு அப்படின்னா, நாளைக்கு நீ அங்கே விளையாட போகிற அப்படி சொன்னாராம். நன்றி நேயர்களே. அடுத்து ஒரு அலுவலகத்தில் சில பல இதெல்லாம் கலந்து பேசி ஒரு 4-5 விஷயங்களை போர்டில் எழுதி போட்டு, அது எப்படி சொல்கிறது தெரியல, போட்டு ஒரு அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி சில பல இதுகள்லாம் போட்டுக்காங்க. அறிவுரைன்னு இது பண்ணலாம், இல்லை விழிப்புணர்ச்சின்னு எப்படியோ எடுத்துக்கிடலாம். அடடா, அப்படியா? அது ஹெட்டிங் போட்டுக்கு. ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்குதுன்னா, ஹெல்த்து புக்கை படிக்கும் பொழுது ஏதாகிலும் ஒரு எழுத்து மிஸ்டேக்காக இருந்தால் கூட உயிர் இழக்க நேரிடும் அப்படின்னு போட்டு. ரெண்டாவது, உண்மை அப்படின்னு சொல்லுறது நிச்சயமானது, அதை வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உண்மைங்கிறத மனசில் நிலைநிறுத்த வேண்டியது இல்லை. அதான் உண்மை எப்போனாலும் சரளமாக வரும். பொய்யை நிலைநிறுத்தணும்னா தான்
இதை சொல்லணுமா, சரி சொல்லிடுவோம். அப்போ மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் அதை அண்டை கொடுக்கறதுக்கு 1008 இதை சொல்லணும். அப்போது அந்த இது அடுத்து இப்போ நம்ம ஒரு பழக்கத்தை சின்னதுலேருந்து பழகியிருக்கோம். ஒரு சர்டன் பீரியடில் இந்த பழக்கம் தப்பு, அதை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி ஜன்னல் வெளியே தூக்கி போட முடியாது. ஒவ்வொரு படியாக இறங்கி வந்து தான் அந்த பழக்கத்தை தொலைக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஒரு சிலர் அமைதியாக வாயே திறக்காமல் இருப்பாங்க, காமா. அப்படிப்பட்டவங்களை ஒரு ஆள் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டா உடனே வாயை திறக்கக்கூடாது. எப்பயும் போலையே அமைதியாக இருந்துருங்க. வாயை திறந்து அவன் சொன்னதை ஊர்ஜிதம் பண்ணாதீங்க, உண்மை அப்படியே ஆக்கிறாதீங்க அப்படின்னு போட்டிருந்தது. இது ஒரு நல்ல பாயிண்ட்டு தான். இப்படி எழுதியிருந்தது. அதுதான் சரி. அடுத்து பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் இந்திய ஜனாதிபதி, முதல் இந்திய ஜனாதிபதி. அவர் கல்கத்தாவில் பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது பரீட்சை எழுத 8 கேள்விகளுக்கு 5 கேள்விகள் எழுதணும் அப்படின்னு இருந்ததான். அவர் 8 கேள்விக்கும் 8 ஆன்சர் எழுதிட்டார். பின்குறிப்புன்னு கீழே போட்டிருக்காரு. திருத்தும் ஆசிரியருக்கு எந்த பதில் தேவையோ எடுத்துக்கொள்ளவும் போட்டிருக்காரு. அப்போ அவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காரு. சரி. அப்புறம் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு நேராக ஒரு மதுபான கடை ஓப்பன் பண்ணாங்க. அப்போது கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அது கஷ்டமானது தானே. இப்படி கோயிலுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுபான கடை சீக்கிரமாக அழிஞ்சு போகணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இடி மின்னல் வந்து அந்த மதுபான கடை எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சு. அந்த மதுபான கடைக்காரர் கோர்ட்டில் போட்டார். என்ன, என்னுடைய கடை எரிந்து சாம்பலாக போனதுக்கு இவர்கள் ஆண்டவனிடம் செய்த அந்த இது என்ன பிரார்த்தனை, என்னோட கடை அழிஞ்சதுக்கு ஆண்டவர்கிட்ட இவங்க பிரார்த்தனை பண்ணினாங்க, அது பலிச்சிருச்சு, எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு அவன் கோர்ட்டில் போட்டுட்டான். அதே சமயத்தில் இவங்க வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிபதிக்கு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை தான் வந்துருந்துருக்கு. என்ன இக்கட்டு, ப்ரேயர் பண்ணினவங்க அந்த ப்ரேயரு உண்மை அப்படிங்கிறத தெரியலை. நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், அது பவரானது, அது பலிக்குது அப்படிங்கிற அந்த புத்தி அவங்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் மதுபான கடை வச்சுருக்கிறவனுக்கு அந்த இது ப்ரேயர் பண்ணினது தான் என்னோட இதுன்னு அப்போ அவன் அதை ஊர்ஜிதம் பண்ணான். இதுதான் காலம். நன்றி நேயர்களே.